ரொம்ப கம்மியாக தான் சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்க எழுதியிருக்கிற ஒரு சிறுகதை தொகுப்பில் வந்து ஒரு முதல் கதை ஒன்று இருக்கிறது. அந்த கதையில் அவர்கள் தன்னுடைய ஊருக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய அப்பாவோடு பணியாற்றி வந்த கண்ணா அண்ணன் என்பவரை பற்றி ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். அந்த கண்ணா அண்ணன் எப்படி இவரோடு சுமதி அக்கா நீங்கள் எழுதின கவிதை அப்படின்னு அவங்க வாசித்து காண்பித்த கவிதையை சுமதி அக்கா எழுதிய கவிதை என்று அவர் எப்பொழுதும் மனதில் அதையே தான் போட்டு கொண்டிருந்தார், அதையே பேசிக்கொண்டிருந்தார் என்பதை பேசிவிட்டு அன்று அவருக்கு ஒரு ஃபோன் வருகிறது, அந்த கண்ணா அண்ணன் இறந்து போய்விட்டார் என்று. அந்த கண்ணா அண்ணனை பற்றிய நினைவுகளோடு அவங்க ஊருக்கு திரும்பி வரும்போது அப்பா இறந்ததுக்கப்புறம் கண்ணா அண்ணன் வந்து அதிகமாக குடிக்க ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது நான் அண்ணனை கேட்டேன், என்ன இந்த அப்பா போயிட்டாரு, ஆட்டுக்குட்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கருமத்தை நீங்கள் ஏன் பிடிச்சிக்கணும்னா, அப்பாவோட சேர்ந்து ஆட்டுக்குட்டியையும் ஒன்றா போட்டுறாதீங்கம்மா அப்படின்னு அந்த ஒரு போதையிலையுமே அவர் கடிந்து கொண்டார் என்று அந்த கண்ணா அண்ணனை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருந்து அவருடைய வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கும் பொழுது அந்த கண்ணா அண்ணனுடைய நாய்க்குட்டி மணி வருகிறது அருகே. கண்ணா அண்ணன் வந்து கிட்ட ஒரு மஞ்சப்பை ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாருமா, இது வந்தால் அப்புறம் சுமதி அக்காவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. சுமதி அக்கா அப்படின்றவங்க வந்து அந்த வாஞ்சையாக மரியாதைக்காக கூப்பிடுவது தவிர சுமதியை விட அவங்க பெரியவர் தான். அதை பற்றி அவர் ரொம்ப நல்ல அதில் வந்து எழுதியிருப்பாங்க. இது அப்புறம் என்பது என்னன்னா, என்னுடைய நேரத்திற்கு அப்புறம், என்னுடைய சாவுக்கு அப்புறம் அப்படின்றது நினச்சிக்கிட்டே அந்த மஞ்சப்பையை எடுக்கும்போது அந்த மணி வந்து அதை மோந்து பார்த்துட்டு அவரை சுற்றியே வந்து கொண்டு இருந்தது. அங்கே உட்கார்ந்த பொழுது பெரும் மரம், அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரும் மரம், அந்த மரத்தை தண்ணி ஊற்றி வளர்த்தவர் அந்த கண்ணா அண்ணா. அப்பொழுது அவர் எழுதாத அந்த கவிதையை வாசித்துவிட்டு அதற்கு கீழே சுமதி அக்கா என்று எழுதியதையும் வாசித்துவிட்டு அவர் ஒரு விஷயத்தை பக்கத்திலே இருக்கும் அந்த பாண்டியம்மாள் என்பவருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னவென்றால், இந்த இரண்டும், இந்த பெருமரமும் இந்த மணியும் கண்ணு மாதிரி பார்த்துக்குச்சே அப்படின்னு சொன்னதும் பாண்டியம்மா சொல்லிச்சான், ரெண்டுக்கும் படிக்க தெரியாதுமா அப்படின்னு. அந்த கதையினுடைய பெயர் காற்றுக்கு படிக்க தெரியாது என்பது. படிக்க தெரியாத எத்தனையோ மனிதர்கள் நமக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லிவிட்டுட்டு போகிறாங்க. படிக்க தெரிஞ்சால் மட்டுமே கிடையாது, நம்மளுடைய அனுபவத்தின் ஆழத்தையும் மகத்துவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்களை பற்றி இந்த கதையின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி கதைகள் மூலமாக படிக்க தெரியாத பெருமரத்தையும் படிக்க தெரியாத அந்த மணியையும் காற்றையும் ஸ்பரிசித்து விட்டு போன கண்ணா அண்ணனை பற்றி எழுதினா தானே நமக்கு தெரியும். இதே மாதிரி வந்து ஆதனின் பொம்மை என்கிற எங்களுடைய தோழர் உதயசங்கர் அவர்களுடைய புத்தகம் மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்று நான் கருதுகிறேன். இது சிறார்களுக்கான நாவல். இதற்காக அவர் சாகித்ய அகாடமி விருது, பால புரஸ்கார் விருது பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த புத்தகத்தை நாம் வாசிக்க ஆரம்பித்தோமே என்றால் அதை முடிக்கிற வரைக்கும் நம்மால் அதை கீழே வைக்க முடியாது. அப்படியான ஒரு குதூகலத்தோடு ஒரு சுவாரஸ்யமாகி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். சிறார்களுக்காக எழுதுகிறேன் என்று ரொம்ப எளிமையாக ரொம்ப மேலோட்டமாக எழுதப்பட்ட கதை கிடையாது. இதை எதற்காக நீங்கள் எழுதினீர்கள் என்று உதயசங்கர் தோழரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார், நமது நாட்டை பற்றி, தென் தமிழகத்தை பற்றி சரித்திர ஹிஸ்டோரியன்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் தேடி பார்த்தபோது வந்து அவ்வளவாக கிடையாது. அப்பொழுதுதான் வந்து கீழடி அந்த ஆய்வு நடக்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் ஆர் பாலகிருஷ்ணன் தோழர் வந்து இந்த அவருடைய புக்கை எழுத ஆரம்பித்தார். அதெல்லாம் வாசித்த பொழுது நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டால் மட்டுமே நமக்கான ஃப்யூச்சரை நல்லதாக அமைத்து கொள்ள முடியும் என்று அம்பேத்கருடைய
அந்த வாசகத்தை நான் உணர்ந்தது அப்பொழுதுதான். நம்ம வரலாற்றை பற்றி நமது குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கத்தில், ஒரு உற்சாகத்தில் இந்த ஆதனின் பொம்மை நான் எழுதினேன் என்று. அந்த ஆதனின் பொம்மையில் ஒரு மேஜிக்கல் ரியலிசம் போல காலங்களை தாவுகின்ற ஒரு உத்தியை அதில் அவர் கையாண்டிருப்பார். இந்த காலகட்டத்தில் இரு குழந்தைகள் தங்களுடைய தாத்தாவுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அவர்களுக்கு செல்ஃபோன் இருக்கிறது, படிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கிரிக்கெட்டு தான் ஒரே விளையாட்டு என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கீழடி ஆய்வகம் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த இடத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொன்ன பொழுது, அதை போகும் பொழுது அந்த கீழடிக்கே அந்த காலத்திற்கே சுழன்று போகிற மாதிரியான ஒரு சூழலையும் ஒரு காட்சி அமைப்பையும், அங்கிருந்து சிந்து சமவெளிக்கு போனது மாதிரியும், அங்கே என்னென்ன விளையாட்டுகள் என்னெல்லாம் அவங்க உபயோகித்தார்கள் என்பதை பற்றியும் பேசியவாறே அன்றைய காலகட்டத்தில் பெண் கல்வி எப்படி இருந்தது என்பதை பற்றி நம்ம சங்க இலக்கியங்களில் இருந்திருக்கின்ற பெண் கவிஞர்களை பற்றி பேசுகிற பொழுது, இப்போது பெண் கவிஞர்கள் அந்த காலகட்டத்திலே 3000 வருஷங்களுக்கு முன்பே அந்த அளவுக்கு எழுத வேண்டும் என்றால் மொழி எப்பொழுது தோன்றியிருக்க வேண்டும், மொழியின் பயணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும், இப்படி ஒரு மேன்மையான மொழியை கையாள்வதற்கான ஒரு தலைமுறையை அவர்கள் உருவாக்குவதற்கு எத்தனை தலைமுறைகள் எடுத்திருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் ஆராய வேண்டியிருக்கு. அதன் பிறகுதானே ராஜஸ்தான் இதை விட ரொம்ப பழமையானதா அப்படின்னு பேச வேண்டியிருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படியான பெண் கல்வி இருந்திருக்கிற நம்மளுடைய இந்த மண்ணில் நடுவில் என்ன ஆச்சு? பெண்ணுக்கு கல்வி இல்லாமல் போனது யார் செய்தார்கள் என்பதை பற்றி நாம் கேள்வி கேட்க வேண்டாமா? அடுப்பாங்கடையில் மட்டும்தான் நீ இருக்கணும் அப்படின்றதையும், உனக்கு சொத்தில் எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொன்னதும் யார் செய்தார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமமாக இருந்த பூர்வ குடி 4 குடிகள் மட்டும்தான் என்று அதில் எழுதியிருக்கிறது. அதன் பிறகு இத்தனை ஜாதிகள் எங்கே வந்திருக்கின்றன, இப்படி எப்படி பிளவு செய்யப்பட்டிருக்கின்றது நமது சமூகம் என்பதை பற்றி நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஆதனின் பொம்மை எழுதியிருக்கிறேன் என்று உதயசங்கர் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இதை நாம் மட்டும் படித்தால் பத்தாது, இதை நமது இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு முயற்சி ஆதனின் பொம்மை. இது எல்லாருடைய வீடுகளிலும் குழந்தைகளுக்காக மட்டுமல்ல, நமக்காகவும் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு புக். அதில் எத்தனையோ வகைகளான மண்களை பற்றி பேசியிருக்கிறார், மண்ணை பற்றி பேசியிருக்கிறார். அதில் உபயோகித்த பொருட்களினுடைய விவரங்கள் இருந்திருக்கின்றன. குழந்தைகளை நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம் அப்படின்றது அவருடைய அந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா இதை படித்த குழந்தைகள் நிறைய பேர் அதையெல்லாம் திருப்பி பேசினாங்க. அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்த குழந்தைகள் அனைவருமே இதற்கு என்ன பொருள் என்று தேடி செல்வார்கள் அல்லவா? அங்கே இல்லை நம்மளுடைய மொழியை காப்பாற்றுகிற ஒரு உத்தி இருக்கிறது, அதை நாம் செய்ய வேண்டும் அல்லவா என்று இந்த ஆதனின் பொம்மை மூலமாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ வாசித்து வியந்த ஒரு புத்தகம் இந்த ஆண்டில் கோசலை என்கிற தமிழ் பிரபா அவர்கள் எழுதிய புத்தகம். இந்த நார்த் சென்னையில் இருக்கிற எப்போவுமே அவருடைய களம் அதுதான், அவருக்கு தெரிந்த வாழ்க்கையை பற்றி தான். இப்போ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சினிமாவை பற்றி மட்டும்தான் எழுதுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து கிரைப் வாட்டர் மாதிரி நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு சினிமாவை தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அப்போ அவர் அவருடைய களத்தை, அந்த களத்தில் தன்னுடைய ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து எடுத்துக்கொண்ட ஒரு கதாபாத்திரம் ஒரு மாற்றுத்திறனாளி. சரி, அது கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு பெண் மாற்றுத்திறனாளி என்பது எப்படி தமிழ் பிரபா அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பது இன்றும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பெண் மாற்றுத்திறனாளிக்கு வயதுக்கு வரும் பொழுது நிகழ்கின்ற அத்தனை விதமான அந்த சேஞ்சஸ், உணர்ச்சி கொப்பளிப்புகள் அனைத்தையும் அவர்
அப்படி அதில் சித்தரிச்சிருக்காரு. அவர்களுக்கு நடக்கிற அந்த அவமானங்கள், அந்த அவமானங்களிலிருந்து மீண்டெழுந்து வருகின்ற ஒரு தன்னம்பிக்கை, சிறு வயதிலிருந்தே தனக்கு ஏதோ ஒன்று இல்லை என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கின்ற இந்த சமூகத்தை அந்த கோசலை என்கிற பெண்மணி எப்படி பார்த்திருக்கிறாள். நாம் நிறைய பேருனுடைய ஒரு சைக்காலஜியை இதில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குறைபாடோடு இருக்கிறவங்க இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா குறைபாடுகளினால ரொம்ப குத்தப்பட்டு ரொம்ப வீழ்ந்து எழுந்தவர்களுக்கு தான் மற்றவர்களுடைய அந்த அடக்குமுறையின் வலி தெரிந்து கொண்டிருக்க முடியும் என்று அவங்க தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறார் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். கோசலை மிக முக்கியமான ஒரு புக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு பெண்ணுக்கு, அதுவும் ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள இயலும் என்பதை பற்றியும், நாம் உடைந்து போக தேவையில்லை. எல்லாம் நம்மை சுற்றி நடக்கிற பொழுதும் கூட நாம் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று தர வேண்டும் என்பதை பற்றி சொல்லி இருக்கிற புத்தகம் கோசலை. ஒரு கவிதைகள் நிறைய வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய கவிஞர்கள், என்னுடைய மதிப்பிற்குரிய நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சம்யுக்தா மாயா என்கிற அவர்களுடைய கவிதை டல் ஹவுஸில் ஆரஞ்சு இரவு அப்படின்ற அவங்களுடைய ஃபஸ்ட்டு தான் அப்படின்றது கேட்டபோது, படித்த போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுடைய சொற்கள் அனைத்துமே நாம் அன்றாடம் உபயோகிக்கின்ற அதே சொற்கள். ஆனால் அவர்கள் சொல்கிற விஷயங்கள், அதில் பேசுகின்றவை அனைத்துமே மிக உன்னதமான, அவர்களுடைய முன்னுரையை ஒரு நாள் நான் வாசித்தேன். அந்த நாள் முழுக்க எனக்கு மிக உற்சாகம் அளித்த ஒரு முன்னுரையாக அவருடைய முன்னுரை இருந்தது. அந்த முன்னுரையில் அவங்க எழுதியிருக்காங்க, இன்றைய நாள் எனக்கானது, இன்றைய நாள் என்னுடைய மொழிக்கானது. இன்று நான் எழுதுகிறேன். நான் எழுதுகின்ற போது என்னுடைய தனிமை என்னிடம் வர மறுக்கிறது அல்லது பயப்படுகிறது என்பதை பற்றி. மிக முக்கியமாக ஒரு புத்தகம் எனக்கு அது செய்திருக்கின்றது. ஒரு தனிமையை என்னை விட்டு விரட்டி இருக்கின்றது. ஒரு தனிமை என்னிலிருந்து அகற்றி இருக்கின்றது. சொல்லப்போனால் மனிதர்கள் அனைவருமே தனிமையானவர்கள்தான். எல்லோருக்குள்ளுமே ஒரு தனிமை உணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் அப்படி நாம் தனியாக இல்லாமல் இருப்பதற்கு நமக்குள்ளே இருக்கும் ஒரு மன ஓட்டம், அந்த மன ஓட்டம் எப்படிப்பட்ட வண்ணங்களால் ஆனது என்பதை தீர்மானிக்கின்ற சில யுக்திகள் நம்ம கையில் இல்லாமல் போகலாம். ஆனால் அதில் அந்த ஒரு அழகான ஒரு வண்ணத்தை சேர்க்கக்கூடியது இவங்களுடைய சம்யுக்தா மாயாவினுடைய அந்த கவிதை. நான் எடுத்துகிட்டு வரல, மன்னிச்சுக்கணும். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய சில மாற்றங்கள், அதுக்கு மிக முக்கியமாக நான் இந்த ஆண்டு, போன ஆண்டு 23வது ஆண்டில் வெளியான விட்னஸ் என்கிற திரைப்படத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். விட்னஸ் என்கிற திரைப்படம் துப்புரவு தொழிலாளர்களுடைய மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கினுடைய அதனுடைய பாதிப்பை பதிவு செய்திருக்கின்ற இந்த திரைப்படம் எடுத்த பொழுதும் ரிலீஸ் ஆன பொழுதும் இன்றைக்கும் கூட இன்னும் மலக்குழி மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கு நேரடியாக நம்ம கையில் இருக்கிறது ஒரு சிறிய மாற்றங்கள் என்னவென்றால், நமது குடியிருப்பில் எப்படிப்பட்ட மோட்டார்ஸ் வைக்கிறோம் அப்படின்றது. ஒரு புதிய மோட்டார் வந்திருக்கிறது. நாம் உள்ளே இறங்கி அதை க்ளீன் செய்ய வேண்டாம். அந்த மோட்டரை பொருந்தி வச்சுட்டாலே போதும். அடைப்பு இருந்தது என்றால் அதை க்ளீன் செய்யும். இதை நம்மளால் புதிதாக கட்டிடங்கள் கட்டுறவர்கள் அல்லது இனிமே ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டால் அந்த செக்ரட்டரி இருக்காங்களே, பிரசிடெண்ட் இருக்காங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்,
உங்களுடைய இந்த பணிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, சென்னையில் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து போகிற கழிவுகளை நாம் தரம் பிரித்து உரத்துக்காக காய்கறி கழிவுகளையும் பிளாஸ்டிக்கு தனியாகவும் போடுறதுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்மாழ்வார் ஐயா சொன்னாங்க. அவருடைய புத்தகங்களும் நாம் இன்னைக்கு வாசிக்கலாம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக மிக்ஜாப்பி உண்மையில் நடந்தது என்ன என்கிற ஒரு புத்தகத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. முழுவதுமாக வாசிக்கவில்லை, ஆனால் அதனுடைய முன்னுரையிலும் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் நான் வாசித்த பொழுது மிக 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 ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்கள் அதில் இருக்கின்றன. மிக்ஜாப்பியை பார்த்து தான் காமிச்சு தான் வந்து சிபிஎம்க்கு வந்து நிறைய பதிவுகள் இருந்திருக்கின்றன. மிக்ஜாப்பி மசாக்கர் அப்படின்னும் எப்படி ஜோதிபாசு பண்ணிட்டார் அப்படின்னும் இருந்திருக்கின்றது. ஆனால் அதை தீர ஆராய்ந்து அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அது பெங்காலியில் வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது வெளிவந்த பிறகு அதனை கேள்விகள் கேட்டு இதுவரை யாரும் எழுதவில்லை என்பதே. அது மட்டுமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்துமே உண்மையான தரவுகள், உண்மையான அன்றைய நாளேடுகளில் வந்த அன்றைய அரசின் அறிக்கைகளின் அடிப்படையில் வைத்து எழுதப்பட்டவை என்பதுதான். ஒரு இடத்திற்கு அகதிகளாக வரும் மக்களை இறங்கிய உடனே அடித்து உதைத்து திருப்பி அனுப்பி கொண்டிருந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இங்கே வர வேண்டாம், மேற்கு வங்கத்திற்கு வர வேண்டாம், ஆனால் நீங்கள் திரும்பி போகும் வரை, உங்களுடைய இடங்களுக்கு திரும்பி போகும் வரை உங்களுக்கு அனைத்து வசதிகளையும், மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு பால் அல்லது மருத்துவ வசதியையும் நான் செய்து தருகிறேன் என்று ஒரு முதலமைச்சர் சொல்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து அன்றைய ஜனதாதள அரசுடன் பேசி தண்டகாரண்யத்தில் இன்னும் விரைவாக அங்கே நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாமே நடத்தி முடித்தால் திரும்பி இந்த மக்கள் திரும்பி அங்கே போகக்கூடும். ஏனென்றால் இந்த அகதிகளாக வந்திருக்கின்றவர்கள் 1947 நடந்த அந்த பாக பிரிவினை போது வந்த அகதிகளை அங்கே கொண்டு சென்றபோது தண்டகாரண்யத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அதற்காக நாங்கள் வளர்ச்சி திட்டங்கள் அறிவித்திருந்தாலும் கூட அந்த வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே சரியாக செயல்படாமல் இருந்த காரணத்தினால் அங்கிருந்து திருப்பி மேற்கு வங்கத்துக்கே திருப்பி வருவதற்காக நிறைய பேர் வந்து கொண்டே இருந்திருக்கார்கள். கிட்டத்தட்ட 1,00,000 ரெஃப்யூஜிஸ் அங்கே திரும்பி வந்து கொண்டே இருந்த பொழுது சில பேர் அங்கேயே வருவதற்கு முன்பேயே தடுத்து நிறுத்தி அங்கேயே போகும்படி சொன்னதற்கு அத்தனை தரவுகளும் சமர்ப்பித்து இங்கே வந்ததன் பிறகு முகாம்கள் அமைத்து அந்த முகாம்களிலிருந்து திரும்பி நீங்கள் செல்வது மட்டும்தான் சரியான வழியாக இருக்கும், இங்கே எங்களால் உங்களுக்கு இடம் தருவதற்காக இங்கே இடமும் இல்லை, மரிக்ஜாப்பியில் நீங்கள் வாழ்வதற்கான சூழலும் இல்லை என்பதை பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதை திரும்பி போனவர்கள் ஒரு சில பேர் மரிக்ஜாப்பியில் தங்கிவிட்டார்கள் என்றும் அவர்களையும் திரும்பி அழைத்து போன போது அவர்களுடைய திரும்பி போனவர்களுடைய எண்ணிக்கையை ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டது தான் இத்தனை பேருடைய பெயர்கள் எண்ணிக்கையெல்லாம் மிஸ் ஆகி போனது என்பதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இவை அனைத்துமே தெரிந்து கொண்டுதான் இப்படியான தாக்குதல்கள் எழுப்பப்படுகின்றனவா என்பதை பற்றி. ஏனென்றால் இந்த தாக்குதல்களை எழுப்பியவர்கள் யாருமே அதற்கான தரவுகள் கொடுக்கவில்லை. யாரோ அதிகாரிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த அதிகாரிகள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டவர் போய் ஆய்வறிக்கையை தயார் செய்து வைத்தார் என்பதுதான். இப்பொழுது இந்த மிக்ஜாப்பி உண்மையில் நடந்தது என்ன என்கிற ஒரு புத்தகம் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கேதான் அதிகமாக மிக்ஜாப்பியை பேசி அதை பற்றி தாக்குதல்கள் அதிகமாக எழுப்பி இருக்கின்றது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்கிற பொழுது இந்த தமிழில் வெளிவந்திருக்கின்ற
இந்த நூல் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். நானும் முழுவதுமாக வாசித்துவிட்டு இதற்கான தாக்குதல்கள் இல்லை இதற்கு எதிர்மறையான நூல்கள் என்னவென்று வாசித்துவிட்டு அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். அதன் பிறகுதான் நாம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நான் கருதுகிறேன். அனைத்து தரவுகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி என்னை இன்று அழைத்து இந்த மாலை நேரத்தில் உங்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பளித்ததற்கு பாப்பாசிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி.